வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் இல்லை, அதையும் அமுத்துக்கம்மா. அப்போதாம்மா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா கமாண்ட் ஆஃப் த டேவை பார்க்கலாம். எங்கள் ஊரில் 40 நாளைக்கு இங்கே தான் சாப்பாடு மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்கம்மா. இல்லை இந்த ஊருன்னு தெரியல. 40 நாளைக்கு எல்லோரும் ஒரு விதமாக கமெண்ட் போட்டிருந்தீங்க. நைட்டு சாப்பாடு, காலையில் சாப்பாடு, 2 நாளைக்கு 3 நாளைக்குன்னு தோலை சாப்பாடு சம்மந்தமாக. வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். மாப்பிள்ள கல்யாண சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு மாப்பிள்ள. அதுலேயும் பிரியாணிங்க கறி செம்மையாக இருந்துச்சு மாப்பிள்ள. பிரியாணி மாதிரி தெரியல, மந்தியாடா முஸ்தபா? கிடையாது, மந்திலாம் இல்லைடா, பிரியாணி. ஆம்பூர் பிரியாணி, ஆம்பூர்லேருந்து 4 வருஷம் போட்டதுடா. புரிஞ்சு பார்த்தீங்களா சமையா? நாளைக்கு சீக்கிரம் போகணும்டா, தோலை சாப்பாடு இருக்கு. மாப்பிள்ள ஆம்பூர் பிரியாணிடா. என்னடா அது அரிசி சேமியா மாதிரி இருந்துச்சு, நீளமா சூப்பர் மாப்பிள்ள. ஆம்பூர்லாம் அப்படி தாண்டா இருக்கும், அரிசியாக நீளமாக தானே போடுவோம். அது நல்லா இருந்துச்சு பற்றியில்ல, எப்படி இருந்துச்சுன்னு பற்றியில்ல, அதெல்லாம் நான் சொன்னது தான். அதெல்லாம் நீ சொன்னதாடா? எங்கள் வீட்டில் நான்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்கடா. அதெல்லாம் அரிசி பாயாசமா செம்ம டேஸ்ட்டு மாப்பிள்ள கல்யாண சாப்பாடு. சரி இப்போ பொண்ணு வீட்டில் எங்களுக்குலாம் தோலை சாப்பாடு கூப்பிடுறாங்க. நாங்கள்லாம் போகணும். அதனால் சீக்கிரமே நான் கிளம்பணும்டா, சொல்லிட்டேன்டாம்மா. ஆமாம்மா, கொஞ்சம் குரல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இதில் எல்லோரும் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உடம்பு சரியில்லை, எல்லோரும் துவா செய்யுங்க, இன்ஷால்லா வாய்ஸ் எல்லாம் சரியாயிரும். மாப்பிள்ள தோலை சாப்பாடுலாம் பெரிய ஆள் தானே போவாங்க, நீ என்ன போகிறா? எங்கள் மாமி வீட்டுக்குலாம் எல்லாமே நான் தான். அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. பெரிய ஆள்லாம் நான் தான். அவங்க வெளிநாட்டில் எதுவும் இல்லை, அதனாலலாம் எதுவுமே தெரியாது. டிப்ஸ்தப்பா தான் இப்போ அவங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி இருக்குது இப்போ நிலமை. அதனால தான் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சரியா? மாப்பிள்ள அதெல்லாம் சும்மா சொல்கிற மாதிரி தெரில, எனக்கும் அதான் டவுட்டாக இருக்குது. அதெல்லாம் சின்ன பையனெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க தோலை சாப்பாட்டுக்கு. என்ன அங்கே திரும்பி பேசிட்டு இருக்கீங்க? போய் சொல்ல நினச்சிட்டு இருக்கீங்களா? வேணா வந்து பாருங்கள், நாங்கள் 5-6 பேர் போவோம், இந்த பக்கமாக தான் போவோம். தோலை சாப்பாடுலாம் எங்கள் பாப்பாலாம் போயிட்டு இருந்தீங்க. அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்தப்ப சொல்லுவாங்க, சும்மா தேங்காய் பூ வந்து கலர் பண்ணி வைப்பாங்க, இதில் வந்து உப்பு போட்டு வைப்பாங்க, தண்ணியில் ஜூஸ் மாதிரி வச்சுட்டு குடிச்சிருவோன்ட்டு. வாப்பாலாம் வாந்தி எடுத்துட்டாங்களாம். எங்கள் வாப்பாக்கும் வந்து வாழைப்பழத்துட்டு தொண்டையில் குச்சி மாட்டிக்கிடுச்சான், வாழைப்பழத்தில் குச்சி குத்தி வச்சு. அது மாதிரி தான் 1000 பூரா அவனுக்கு குட்டி மிஸ்தப்பா பார்த்து. அதனால் ஏற்கனவே சொல்லிட்டேன்டா, அந்த மாதிரிலாம் நீங்கள் வேலை பார்க்கக்கூடாதுண்டு. அதெல்லாம் பயப்படுவாங்க. எனக்கு கொஞ்சம் ஓமிக்கிறாங்களே, கொஞ்சம் பயம் இருக்கு எனக்கு. சரி பேசிட்டு ரெடி ஆச்சு போல. இப்போ கிளம்புறேன், போய்ட்டு வா. வேணா அங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போகும்போது தாட்டா கட்டி போகிறேன். எனக்குலாம் பசிக்கிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன்டா, நீ போயிட்டு வா. என்னடா கழிச்சோம், ரொம்ப நேரமா அந்த அலிமாலை போட்டு புரண்டிக்கிட்டே இருக்கிறியா குட்டி முஸ்தபா? ஜெயிச்சா பேண்ட் சட்டை தேடி ஜெயிச்சா தோலை சாப்பாட்டுக்கு போகணும்லாமா? பேண்டெல்லாம் அழுக்கல கிடக்குது, துவைக்கல அரபியப்பா. டவுசர் இதான் எடுத்து மாட்டிக்கிட்டு போ. பேண்டை போட்டு விட்டு வேக்குது, நாங்கள் போய் கலட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறதுக்கு. டவுசர் எடுத்து போட்டுக்கிட்டு போய், வெயில் நேரம் தானே. ஜெயின்சா பெரிய ஆள் ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே போய் டவுசர் போட்டுக்கிட்டு போன்னு சொல்றீங்க. அவங்களாம் கொஞ்சமாக இது இருக்கா ஜெயின்சா? நான் என்ன பண்ணுறது, நான் தான் ஜெயின்சா முடிவு பண்ணணும். ஆமாம், போன மாதம் வரைக்கும் சட்டியை போட்டுக்கிட்டு தெரிஞ்சா இப்போ அவன் பெரிய மனுஷனாகும். போடா கழிச்சா, நீ ஒரு ஆள் போதும் ஜெயின்சா மனதை வாங்குறதுக்காமா. சும்மாவே கேட்பா ஜெயின்சா வாயி. உன்னை கேட்டாங்களா 5 மாதம் முன்னாடி என்ன போட்டுருந்தாங்கன்னு? நீங்கள் பேண்ட்டை தேடிக்கிட்டு அங்கே போய் அவங்களெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓ அப்படி உனக்குதோ? ஓகே ஜெயின்சா, ஒரு டவுசரை போட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு தான் நமக்கு முக்கியம். என்னென்ன வச்சாலும்ட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போ. அதே சார் அவங்க சொல்லி விடுதானே, நீ வரலையா? உன்னை கூப்பிடலையா? கூப்பிட்டாலுவோ தான் 2 தடவை, நான் தான் வானாண்டேன். அதோட சும்மா இருந்துட்டாலுவோ. என்ன பண்ணுறேன்னு தெரியல. வந்தாலும் வருவேன், நைஸாக எட்டி பார்க்க. நீ இப்போ வராட்டி சொல்லு. உனக்கு கொஞ்சம் வெக்கமா இல்லை ஜென்ஸா? அதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமாடா? என்னம்மா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுமா, இந்த பாயாசம் மட்டும்தான், வேற எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்ல வேலை மாமி வந்து ஹெல்ப் பண்ணுனாங்க. ஆதிலா என்ன பண்றா? என்ன பொண்ணாளைக்கு என்னைக்கு வர்றேன்டிக்கிறாங்க? பொண்ணாளைக்கே புதன்கிழமை அன்னைக்கு வர்றேன்டா. ஜோகா எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டா வச்சுருவோமா? ஆம்பளை வந்தோடனே வைக்க இல்லாதமா, வச்சுருவோம். சுப்பராவை விரிச்சு. ஆமா மாமி, இந்த புது சுப்பரா எங்க வச்சிய? அலிமாலி மேலதான் இருக்கு பாரு, எடுத்து வச்சு ஃபுல்லாத்தையும் விரிச்சு விட்டு காத்துல பறக்காம தண்ணி உலையும் வச்சு விட்டு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு அப்பமா ஒண்ணுன்னா. ரியாஸ் தான் நின்று எல்லாத்தையும் பார்க்கணும், ஆம்பளைகளுக்கு பசியார வைக்கிறத. அவனை எங்கிட்ட போயிடாம யார் யாருக்கு என்ன வேணும் கேட்டு வைக்க சொல்லு. முக்கியமா மாப்பிள்ளை நல்லா கவனிக்க சொல்லடி. சரி மாமி, அதெல்லாம் பாத்துக்கிடுவான். பெரளி பண்றதுக்கு எதுமா பண்ணி வச்சுக்கிறியா? ஆமா நிறைய பண்ணி வச்சுக்குது. முதல்ல பெரிய ஹாட் பாக்ஸ்லயே சும்மா 2 ஜல்லிக்கல்ல அள்ளி வச்சு எடுத்து சாப்பிடுங்க சொல்லணும். எடுத்து துறப்பாக ஜல்லிக்கல் வைக்கும். ஆமாண்டி, ஏமாறுறப்ப எல்லாத்துலயும் குளம் விட்டுருக்கணும். ஆமா, அது வேற கோவக்கார யாராவது ஜல்லிக்கல் விட்டு வீசிட்டு போறாமா? அது வேற சொல்லி பொண்ணு பெரளி பண்றதாண்டியா? அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியா வீசுறாங்க. எங்க நம்ம நடக்குது, எதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியை நின்றுக்குருவோம். வேற என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? தண்ணியில உப்பு கலந்தியலா? நம்ம கேசரி பவுடரை கொட்டி இது
ஆமா ஆமா, சீனியே போட்டு விடாத, ரசனா நினைச்சா அப்புறம் குடிச்சிட்டு போயிட போறாங்க. உப்பை போட்டு விட்டுரு, அப்புறம் துப்புங்க நிறைய போட்டு விட்டுரு உப்பை. ஆமா உனக்கு இந்த கொலவெறி அப்படி தாண்டி பண்றது. இது சும்மா அந்த மாலைவோ பழைய துணி உலையெல்லாம் இது பண்ணி ஒரு மாலை மாதிரி இது பண்ணி வைக்கலுவா. மாப்பிள்ளைக்கு போய் ஒரு ஆள் பாட்டு விடுற மாதிரி சாப்பிட்டு நிற்கல, அப்புறம் கொலை விட்டுறணும். அதெல்லாம் நம்ம ஊர் உள்ளூர் மாப்பிள்ளைய விட்டா செய்யலாம். இப்போ வெளிநாட்டுல இருந்தோம் நல்லா ஆக்கிமாவுல எல்லாம் பண்ணுறது தான். என்ன வெளிநாடு உள்நாடு. எங்க ஜெயின் சாரத்தை வந்த காணா அவங்க தான் கலகலண்டிக்க வரதான் சொன்னேன், வரலேண்டாக. எதுக்கு போனேண்டா போட்டு பாப்பமா. சும்மா அவருக்கா போன போட்டு நேரத்தை வீணாக்கிட்டு பாரு, கொஞ்ச நேரத்தில் வந்து நிப்பா பாரு. வருவாங்களா? நேரம் மூக்கு வேத்து ஊத்தி ஈரமா போய்ப்பா, வந்துருவாப்ப. விரசண்டு எடுத்து வைங்கலம்மா, வந்துருவாங்க. ரியாசே வா வாப்பா. என்னம்மா? போய் சாப்பாடு எல்லாம் எடுத்து வைங்கம்மா, சுப்பரா வச்சு விட்டு ஆம்பளையோட நல்லா கவனிக்கணும். என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு பம்பரமா சுத்தி வந்துடணும் எல்லாருக்கும். சரிம்மா வச்சிடுறேன். இந்த ஏமாத்துறது உள்ளது என்னன்னு சொல்லிடு, அதை எடுத்து வச்சிடப்போறா. அது அவ்வளோ தான் எடுக்கணும். ஆமாண்டா, அந்த ஹாட் பாக்ஸ்லாம் வெறும் சும்மா 2 ஜல்லிக்கல் மட்டும் வச்சுக்குது. முதல்ல அதை எடுங்க, அதான் இரிய பைக்கின்னு சொல்லிடுறேன்னா எல்லா தொடுவாங்க ஏமாத்துருவாங்க. சரிம்மா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பயங்கரமா. வாங்கணுமா எல்லாரும், வாங்க உட்காருங்க. இது ரியாசு தட்டை எடுத்து விடுமா எல்லாருக்கும் சாப்பிடட்டும். பயந்துட்டாங்க, என்ன ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. மாமா அந்த ஹாட் பாக்ஸ் தரங்க, அதுதான் லாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். லாப்பையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். குட்டி மிஸ் பார்க்க தெரியுது எதாவது முதல்ல சாப்பிடணும். ஓப்பன் பண்ணிடுவோம். உனக்கு எத்தனை வேணும் லாப்பை? ஃபஸ்ட்டு ஒன்று வைங்க மாமா, எது நிறைய ஒன்றோட சாப்பிட்டு பார்த்துக்கணும். எது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை மட்டும் தான் சாப்பிடணும். அதுக்காக தான். அல்லாவ என்னாச்சு, யாராவது மிக்சிக்குள்ள கையை விட்டுட்டாங்களா? என்னடா உள்ள இருக்க ஜல்லிக்கல் இருக்கு? நம்ம மேலே கொஞ்சம் கூட இல்லாமல் போயிருச்சு உங்களுக்கு. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்லிச்சேன். இது கல் வந்து எப்படி மாமி திங்கிறது மாமா? அப்படி தாண்டா பெரளி பண்ணுறது குட்டி புஸ்தபா. வேலையை திறந்து பாருங்க. டேரியா சரியில்லை, எடுத்து வேணா இருக்கும். சரி வரேன்டா மச்சான். அதை எடுத்து சாப்பிடுங்க மச்சான், வேற எல்லாம் ஒன்றும் வைக்காது, சும்மா பயப்படாம சாப்பிடுங்க. நான் கூட பயந்துட்டேன் கல் இருந்தவனே. அமேசானில் ஆர்டர் பண்ணி வந்தாப்புல. ஒருவேளை சாப்பிட்றது அமேசானில் ஆர்டர் பண்ணிங்களா ரியாஸு? இல்லை மாமா, இதெல்லாம் இந்த ஒரு பழக்கம். சும்மா இந்த மாதிரி தான் இது பெரளி பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணிடா பெரளி பயக்காட்டுறாப்புல. சரி அதில் இருக்கு பரோட்டா எடுத்து வைக்கவா? அந்த வரேன் இருங்க. நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். நீ உட்காரு சாப்பிடு. தட்டு வாங்கிட்டு தட்டு சாப்பிடு உட்கார். வச்சுக்கிட்டு போய் தான் மாப்பிள்ள, ரொம்ப தாகமாக இருக்கு. அந்த ஜூஸ் எடுங்க. பக்கத்தில் ஒரு நிமிஷம் இருக்கேன். இங்கேருந்து அதை எடுத்து கேட்கறான், இங்கேருந்து எடுத்து கேட்கறான். ஜூஸில் கடைசியில் குடுறா. நீங்கள் என்ன மோடி கட்சியா? ஏண்டா நம்ம என்ன சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். நீங்கள் எடுத்தாங்களே கடைசி முதல்ல. டே ஆமா குடி உப்பு கறிக்கிறேன். நான் தான் கத்துறேன், இவ்வளவு வேற குழந்தை கத்துறாப்புல கடிச்சாப்புல கத்தி கிடக்காவல. அல்லாத எதோ என்ன இந்த தொலை சாப்பிட்டு பசிக்கு கிடக்காமா. அதான் ஜெயின்ஸா வரலையோ, இந்த மாதிரிலாம் பண்ணுவேண்டே. ரியாசே மச்சானுக்கு எடுத்து வையுமா அந்த இடியப்பத்தை. எடுத்து வைக்கிறேன் மச்சான். அந்த இடியப்பத்தை எடுத்து வைக்க மச்சான். சாப்பிடுங்க மச்சான். 2 வைக்க 3 வைக்கிறேன் மச்சான். 4 வான தம்பி போதும். இடியப்பம் நல்லா இருக்கு. என்ன அடுத்த இடியப்பத்துல நூலு மாதிரி வருது, என்ன நூல் இருக்கு உள்ள? வாங்க எல்லாரும் வாங்க. லேட் ஆச்சு, மார்க்கெட் போயிட்டு இருந்தேன். எல்லாரும் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. எடுத்து வச்சேன். எதுக்கு நான்சென்ஸ் மாதிரி கத்தையில் நடக்கிறேன் அங்கே தெருவுக்கு கேட்குறேன். இப்போ டீசெண்டாக இருக்க மாட்டீங்களா? என்னதான் குழப்பம் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஃபாரினர்ஸ் அவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்தவங்க அவங்களாம் எல்லாம் தெரியாத போட்டுக்கிட்டேன் நான்சென்ஸ் மாதிரி. ரியாஸே அவன் கோல்மால் பண்ண வச்சதெல்லாம் எடுத்துரு ரியாஸ். அவன் நிம்மதியாக சாப்பிடணும். சும்மா இருங்க, இதெல்லாம் பண்ணுறதுதான் ஒரு நாளைக்கு தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஃபன் பண்ணுறாங்க அவ்வளோதான். அதெல்லாம் கோலா ஃபார்மாலிட்டிஸ் போல. அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் பைத்தியாகரம் தான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. பப்பளாங்க போட்டுக்கிட்டேன். சாதம் அவங்க தான் கரெக்டாக நாளை. ஆமாம் உங்களுக்கு தான் தெரியல. சாப்பிட்றப்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அப்போ இதாக ஆமாவதா? அது எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி பழைய ஸ்டைல் வேலை. புதுசாக ஏதாவது பண்ணுவாங்களா? நீ சாப்பிட்ற தம்பி சாப்பிடு. என்ன நம்ம அங்கேயும் தொப்பியா கரெக்டாக விசிறிய த்ரோ பண்ணுறியா? உங்கள் தலையில் வந்து கரெக்டாக உட்காந்துக்கிச்சேன். குட்டி புதுசா எல்லாம் பழசா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம புது ஸ்டைல் எப்படி இருக்கு? இது ஒரு வகையான ஃபன் தான். ஃபன் உனக்கு சேலுக்கு ஃபன்னு பேரை வச்சுட்டு இவனுங்க பண்ணுற ஃபன் இருக்கே பெரிய தலைவலியாக இருக்கு நமக்கு. இவன் கையை கழுவிடுவாமா அப்புறம். டேய் பனானா சாப்பிட்றாடு. அப்படியே வருது குச்சி குத்திக்குது. அதெல்லாம் எல்லாத்துலயும் இருக்காது, அதெல்லாம் ஒன்றில் தான் இருக்கும். குச்சியில் தூக்கி போட்ட மற்ற சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க, வயிறு சாப்பிடுங்க. சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு மாமா மாமி, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம், நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் எல்லாரும். இருங்க எல்லாம் இஞ்சி தட்டி போட்டு எத்தனை குடிச்சிட்டு போகலாம். அல்லாவே இதுக்கு மேல ஒன்றும் கூட சாப்பிட முடியாது. வேணாம் நாங்கள் கிளம்புறோம், உட்காந்துருக்கோம். நீங்களும் சாப்பிடுங்க. சரி வாங்க, அந்த வீடியோ முடிச்சு விட்ருவோம். கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க, வாங்க பேர் சொல்லுவோம். நசீம், அஃப்ராஸ், நஃபீஸ் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாமா? ஜாஸ்மின், நிஹாரா, காரைக்குடி, பேபி என்கிற சக்கீலா பானு, அனுமந்தக்குடி. 4 வருஷமா உங்கள் வீடியோ விடாமல் பார்க்குறோம் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா.
பர்வின், ஹுர்லின், முவாத், ஃபராஸ், ஃபயாஸ், ஃபாசில், சமீரா பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களாம்மா? சிராஜ் ஹம்சா, உமர் ஹம்சா, ஃபரீதா ஹப்சா, புதுவரவு, ஹவுரா மரியம் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களாம்மா? சரிம்மா, பேர் இருந்தவங்க பேர் வரைக்கும் சொல்லியாச்சு. வேறு யார் பேராக சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கம்மா, கமெண்ட் பண்ணுங்கம்மா.